டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போற தமிழ்ச்செல்விக்கு ராஜாங்கமும் சேதுவும் பணம் கொடுத்து உதவி பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதை பார்த்ததும் அங்க இருந்த ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரின்னு எல்லாருமே இங்க தமிழ்ச்செல்வியை புடிச்சு வச்சுக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இங்க தமிழ்ச்செல்வி எதுக்குமே அசராம அவங்களுக்கு தரமான பதிலடி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மா பாத்தியம்மா, இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எப்படி பேசிட்டு போறா பாரு, எல்லாமே மாமா கொடுக்கற இடம் தாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாண்டி தாமரை, எல்லாத்துக்கும் இவளை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அந்த வீட்டுல ஒருத்தன் இருக்கானே சேது, அவனை சொல்லிருக்கணும். பொம்பளைங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறத விட்டுட்டு எந்த கேள்வியும் கேட்காம அந்த சேது பாட்டுக்குன்னு இருக்கான். அதனாலதான் இவளும் நேரம் கெட்ட நேரத்துல ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. அவன்கிட்ட காலையில நான் எதுவா இருந்தாலும் பேசிக்கிறேன். மதனி, நீங்களும் தயாரா இருங்க. நாம 2 பேரும் போய் சேது கிட்ட சொல்லி புரிய வச்சு அந்த தமிழ்ச்செல்வியை அடக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வி தன்னோட வீட்டுக்கு வந்ததும் அங்க இருந்து சேது இருந்துகிட்டு, இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க. இதுக்காக தான் என்கிட்ட எங்க போறேன் எங்க வரேன்னு ஒரு வார்த்தை கூட அன்னைக்கு கேட்டப்ப சொல்லலையா? ஆமா, அதனாலதான் சொல்லல. நீங்க கேக்குற விதத்துல கேட்டிருந்தா நான் அன்னைக்கே பதில் சொல்லியிருப்பேன். என்ன நீங்க சந்தேகப்படுற மாதிரி தானே கேட்டீங்க, அதனாலதான் நான் அந்த மாதிரி பேசினேன். என்ன மன்னிச்சிடு தமிழ்ச்செல்வி. நான் என்ன சொல்ல வரேனா, எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படணும்? அதான் அப்பா சொல்லியிருந்தாருல, அடுத்த வருஷம் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நானே ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லியிருந்தாரே. அதையும் நீ எடுத்துக்கிட்டு நல்லபடியா படிக்கலாமே. படிச்சனா அதுக்கப்புறம் அப்பா மூலியமா உனக்கும் வாய்ப்பு கிடைச்சு நீயும் படிக்க ஆரம்பிப்ப. எதுக்காக பொம்பளை பொண்ணா இருந்துகிட்டு ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு போய் எச்சியலை எடுத்துக்கிட்டு கண்டவனுங்க கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு இருக்கணும்? நான் சொல்றதை கேளு அப்படின்னு சேது சொல்ல, எனக்கு யாரோட அட்வைஸும் வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இதாண்டி, இதுதான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே. யாராவது உதவி பண்ணா அதை ஏத்துக்கணும், யாராவது ஏதாவது சொன்னா அதை சரின்னு ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு திமிர் பிடிச்சிருக்கு, அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காம உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சேது தமிழ்ச்செல்விய பார்த்து ரொம்ப கோபத்தோட பேச, இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன்ல, என்னோட வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நான் தானே கஷ்டப்படுறேன். நான் உழைச்சு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால யாரோட பணமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்க சேதுவோ, கண்டிப்பா இவகிட்ட நம்ம பேசினா சரிப்பட்டு வராது. இந்த விஷயத்த அப்பா கிட்ட எப்படியாவது பேசி அப்பா மூலயமா இவளுக்கு பண உதவி பண்ணி இவளோட செலவுக்கு அவ வாங்கிக்கிற மாதிரி பண்ணணும். காலையில எப்பவும் போல விடிஞ்சதும் விடியாததுமா சேது எப்படியாவது அப்பா கிட்ட தமிழ்ச்செல்வி பத்தி எடுத்து பேசி தமிழ்ச்செல்விக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நேரா சேது வீட்டுக்குள்ள போக, அந்த நேரம் வாசல்லையும் மடக்கி ஈஸ்வரி, சாவித்ரி, தாமரை, சித்ரான்னு இங்க சேது கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏ சேது, என்ன உன் பொண்டாட்டி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமா, நைட்டு என் நேரத்துக்கு வந்தா தெரியுமா? 10:30 மணி அவ வரும்போது அவளோட மனசுல அப்படி அவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இங்க இருக்கவே முடியாது. இந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுடுவாரு. ஜாக்கிரதை. நீ தான் எப்படியாவது அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி அவ எங்க போறா எங்க வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடக்கி வை அப்படின்னு சாவித்திரி சேது கிட்ட சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஆமா, அத்தாச்சி சொல்றது சரிதான். என்ன சேது, தமிழ்ச்செல்வியை நீ தானே அடக்கி வைக்கணும். இன்னும் உங்களுக்கு விவாகரத்து ஆகல, இப்போதான் கோர்ட்டுல கேஸ் போய்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் அவ உன் பொண்டாட்டி. நீ சொல்றத அவ கேட்டுதான் ஆகணும். நாங்க சொல்றத கேளு. மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் சாவித்திரியும் மாறி மாறி சேது கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க சேதுவோ, என்கிட்ட எல்லாரும் தமிழ்ச்செல்வியை பத்தி குறை சொல்லி முடிச்சிட்டீங்களா? என்ன சேது, எங்களை பார்த்தா குறை சொல்ற மாதிரி இருக்கா? இந்த வீட்டு பொம்பளைங்க நாங்க எப்படி இருக்கோம்னு எங்களை பார்த்து தமிழ்ச்செல்வியை கத்துக்க சொல்றோம், அவ்வளவுதான். என்ன சொன்னீங்க? உங்களை பார்த்து கத்துக்கணுமா? இந்த உலகத்துல பொம்பளைங்க எப்படி இருக்க கூடாதோ அததான் உங்களை பார்த்து கத்துக்கணும். தமிழ்ச்செல்வி எங்க போறா எங்க வரான்னு எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. என்னப்பா சொல்ற? தமிழ்ச்செல்வி அப்படி எங்க போறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அவ காலேஜ்ல ஃபீஸ் கட்ட முடியாதனால வேலைக்கு போய் எப்படியாவது சம்பாதிச்சு படிக்கணும்னு ஒரே குறிக்கோளா அவ பாவம்
காலையில விடிஞ்சது விடியாதுமா வேலைக்கு போறா. நைட்டு விளக்கு வச்சு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வரா. அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம தமிழ்ச்செல்வியை பத்தி எந்த ஒரு குறையும் என்கிட்ட வந்து சொல்லாதீங்கன்னு எத்தனையோ தடவை நான் சாவித்திரி அத்தை கிட்ட சொல்லிட்டேன். ஆனாலும் சாவித்திரி அத்தையும் தாமரையும் சேர்ந்து வந்து ஐயோ என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி. இன்னொரு தடவை தமிழ்ச்செல்வியை பத்தி வந்து என்கிட்ட எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல வழியை விடுங்க, நான் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது நேரா வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள அப்பா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு வர உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துகிட்டு, ஏயா சேது, என்ன விஷயம்? எதுக்காக இப்போ உன் அப்பனை தேடி கத்திக்கிட்டு வர? அப்பத்தா, ஒரு முக்கியமான விஷயம். அப்பா கிட்டதான் நான் பேசணும், அதுவும் முடிவு எடுக்கணும். என்னையா முடிவு? இல்ல, முதல்ல அப்பாவை கூப்பிடுங்க. ஏய்யா ராஜாங்கம், கொஞ்சம் சீக்கிரமா வா, சேது உன்னதான் கூட்டிக்கிட்டு இருக்கான். என்னப்பா சேது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டே வர, அப்பா என் ஃப்ரெண்டு கூட நேத்து நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல தமிழ்ச்செல்வி அங்க வந்து சாப்பாடு பரிமாறினாப்பா அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே எங்க அப்பத்தா இருந்துகிட்டு, அடக்கடவுளே, என்னையா சொல்ற? தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல வேலைக்கு வராளா? ஆமா அப்பத்தா, தமிழ்ச்செல்வி அந்த ஹோட்டல்ல சர்வரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அப்பப்ப ரோட்ல போற வரவங்களெல்லாம் ஹோட்டலுக்குள்ள கூப்பிடணுமா. அதையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனாலதான்ப்பா உங்ககிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, இதை கேட்டதும் மோகனாவுமே, என்ன சேது சொல்ற? தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல வேலைக்கு போறாளா? ஐயோ கடவுளே, ஒத்த உடம்புக்காரியே கிடையாதே. அவ வயித்துல இன்னொரு ஜீவன் இந்த குடும்ப வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த நேரத்துல வேலைக்கு போகணும்? சரியான முட்டாள் அவ அப்படின்னு மோகனா சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏயா சேது, தமிழ்ச்செல்வியை இனிமே வேலைக்கு போக வேண்டான்னு நீ சொன்னியா? ஆமா அப்பத்தா, நான் சொன்னேன்தான். ஆனா என் பேச்சை எங்க கேக்குறா? இனிமே நான் வேலைக்கு போவேன், நான் படிக்கணும், என் படிப்புக்கு வேண்டிய செலவை நான் தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்டயே என்னைய எதிர்த்து பேசுறா. அதனாலதான் இங்க வந்திருக்கேன். அப்பா, அந்த தமிழ்ச்செல்வி இப்படி கஷ்டப்படுறது எனக்கு என்னமோ மனசுக்கு கொஞ்சம் சரியில்லை. அதனாலதான்ப்பா தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சு பண உதவி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவ வேலைக்கு போக மாட்டா. அப்பத்தான் சொல்ற மாதிரி அவ வயித்துல குழந்தை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, அடி சக்க, அதான பார்த்தேன். எதுக்காக அவ காலையில 5 மணிக்கெல்லாம் இங்க இருந்து போறா, நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வரான்னு பாரு. பாத்தீங்களானே, முதல்லலாம் இந்த வீட்டுல பொம்பளைங்க படிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. உங்க பேச்ச நாங்க கேட்டோம். பொழுது போய் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னீங்க. உங்க பேச்ச நாங்க கேட்டோம். ஆனா இப்ப அவ மட்டும் ஸ்பெஷலா இந்த வீட்டை விட்டு வெளியே போவா, இஷ்டத்துக்கு வருவா, டாக்டருக்கு படிப்பா. ஆனா அதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ சேது என்னடானா, தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறா, ஹோட்டலுக்கு வேலைக்கு போறா, அவளுக்கு ஏதாவது பண உதவி பண்ணுங்கன்னு சொல்லி வந்து இங்க நிக்கிறான். என்ன சேது, கொஞ்சம் கொஞ்சமா உன் பொண்டாட்டி மேல பாசம் வருது போல அப்படின்னு சாவித்திரி சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே, உனக்கு என்னடி பிரச்சனை? அவன் பொண்டாட்டி கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவன் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்ன ஒரே அடியா விட்டு விலகிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதுல இருந்தே தெரியலையா சேது எப்படி தமிழ்ச்செல்விய மனசுக்குள்ள நேசிக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு அப்பத்தா சொல்ல, உடனே சேது இருந்துகிட்டு, அப்பத்தா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவளும் ஒரு 3வது மனுஷிதான். சரி, ஏதோ ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு அந்த ஹோட்டல்ல திட்டு வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளேன்னு நான் ஒரு பாவப்பட்டு மனிதாபிமானத்திலானதான் இங்க வந்து அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா, உங்களால முடிஞ்சா உதவி பண்ணுங்க, அப்படி இல்லையா வேண்டாம்ப்பா அப்படின்னு சேது சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, அண்ணே முடியாதுன்னு சொல்லுனே. கண்டவங்களுக்கெல்லாம் நாம பண உதவி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பேங்கா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே கூறு கெட்டவளே, உன் வாய முடிக்கிட்டு இரு. ஏயா ராஜாங்கம், தமிழ்ச்செல்விய பத்தி சொல்லும் போது என் மனசெல்லாம் அப்படியே பதறுதியா. எதுக்காக இவ கூறு கெட்ட மாதிரி தேவையில்லாத ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு போகணும்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்ததுன்னா அவளை நான் காலை உடைச்சு வீட்டுல உட்கார வச்சிருப்பேன். ஐயா, உனக்கே தெரியும்,
தமிழ்ச்செல்விக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப பெரிய ஆசை. அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக எப்படியோ கஷ்டப்பட்டு மொய் விருந்தெல்லாம் நடத்தி கடைசியில காலேஜ்லயும் சேர்ந்துட்டா. இப்போ டாக்டருக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அவ கை செலவுக்காகவும் டாக்டருக்கு படிக்கிறதுக்காகவும் பண உதவி தேவைப்படுதுன்றதுனாலதான் அவ வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. எப்படியாவது சேது சொல்ற மாதிரி தமிழ்ச்செல்விக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணியா அப்படின்னு அப்பத்தான் சொல்ல எங்க ராஜாங்கமும், ஏயா சேது, அதான் நீயே சொல்லிட்டியே, அம்மாவும் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா தமிழ்ச்செல்விக்காக பண உதவி பண்றேன். எதுக்காக தமிழ்ச்செல்வி வேலைக்கெல்லாம் போகணும்? இனிமே போக வேண்டான்னு சொல்லு. யாரோ 100ல ஒரு பொண்ணுக்கு நான் உதவி பண்ணதா நினைச்சு பண்ணிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட ராஜாங்க சொன்னதும் சேதுவுக்கோ ரொம்ப சந்தோஷமாகுது. அப்பா, நீங்க சொல்றதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட நீங்களே பேசிடுங்கப்பா. தான் நீ சொன்னியே சேது, தமிழ்ச்செல்வி வேலைக்கு போயிருப்பான்னு. அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு நான் பேச முடியும்? இல்லப்பா, இன்னைக்கு தமிழ்ச்செல்விக்கு காலேஜ் லீவு, அதனாலதான் உடம்பு முடியலங்கிறதுக்காக வீட்டுல இருக்கா. நான் வேணா தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னதும் இங்க ஆறுமுகத்தை வச்சு தமிழ்ச்செல்வியையும் இங்க வீட்டுக்குள்ள கூப்பிட வந்த தமிழ்ச்செல்வியோ, சொல்லுங்க மாமா, என்ன விஷயம், எதுக்காக என்ன கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் சேது சொன்னான். எதுக்காக இந்த வீட்டுல இருந்துகிட்டு நீ வேலைக்கெல்லாம் போகணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்காக நான் பணம் கொடுக்கறேன். அதனால நீ நல்லபடியா வீட்டுல இருந்தே காலேஜுக்கு போ அப்படின்னு ராஜாங்க சொல்ல உடனே அங்க சாவித்திரி இருந்துகிட்டு, அண்ணே, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவ வேலைக்கு போறன்ற பேர்ல நம்ம குடும்ப மானத்தைய வாங்கிட்டு இருக்கா. நீ என்னமோ அவளுக்கு பணம் கொடுத்து உதவி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேண்டானே, எனக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சாவித்திரி சொல்ல உடனே தாமரை இருந்துகிட்டு, ஆமா, இந்த தமிழ்ச்செல்வியை தான் எல்லாரும் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சாவித்திரி, தாமரை 2 பேரும் அமைதியா இருங்க. சேதுவுக்கு என்ன ஆசையோ அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் சேது ஆசைப்பட்ட மாதிரி தமிழ்ச்செல்வி எந்த வேலைக்கும் போக வேண்டாம். தமிழ்ச்செல்வி, நான் சொல்றதை கேளு. எம்புட்டு பணம் வேணுமோ சொல்லு, அதை நான் தரேன் அப்படின்னு ராஜாங்க சொல்ல உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, வேண்டாம் மாமா, எனக்காக யாரும் பணம் கொடுத்து உதவி பண்ண வேண்டாம். எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒன்றும் இல்லைன்னும் போது எதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்? நான் வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல நான் படிச்சுக்கிறேன். வேண்டாம் மாமா, நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே மோகனா அப்பத்தா இருந்துகிட்டு, ஏ தமிழ்ச்செல்வி, நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? அதான் ராஜாங்கமே இறங்கி வந்து பணம் கொடுத்து உதவி பண்றேன்னு சொல்றான்ல. இன்னமும் நீ வேலைக்கு போய் அதுக்கப்புறம் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு சொல்லு? ஏன் தமிழ் இப்படி பிடிவாதமா இருக்க? இல்ல அம்மாச்சி, கண்டிப்பா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் பேச உடனே சேது இருந்துகிட்டு, ஏ தமிழ்ச்செல்வி, அதான் அப்பாவே சொல்றாருல, அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன உனக்கு பிடிவாதம்? நீ வேலைக்கு போறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ வேலைக்கு போறன்ற பேர்ல எங்க குடும்ப மானத்தை வாங்காத. தயவு செஞ்சு அவர் கொடுக்கற பணத்தை வாங்கிக்கோ. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, சாரி, தப்பா பேசாதீங்க. உங்க குடும்ப மானத்தை நான் வாங்கல. உங்க குடும்ப மானத்தை வாங்கறதுக்கு நான் யாரு இந்த குடும்பத்துல? நான் யாரோ ஒருத்தி தானே. நான் வேலைக்கு போறதுனால உங்க குடும்பமானும் ஒன்னும் காத்துல பறந்துடாது. யார் என்ன சொன்னாலும் நான் வேலைக்கு போக தான் செய்வேன், நான் படிக்க தான் செய்வேன். நான் வரேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேசிட்டு அங்க இருந்து தமிழ்ச்செல்வி கிளம்பி போறாங்க.